மென்னோட டிப்ரெஷன் அண்ட் விமனோட டிப்ரெஷனுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஜென்ரலாக பார்த்தா டிப்ரெஸ்ட் பீப்புளுக்கு இன்டென்ஸ் சேட்னஸ், எந்த ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர் எனர்ஜி இல்லாமல் ஃபீல் பண்ணுவாங்க. சூசைடல் தாட்ஸ், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி காமன் சிம்டம்ஸ் இருந்தாலும் மென் அண்ட் விமன் டிப்ரெஷன் கோ த்ரூ பண்ணுற விதம் அண்ட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மெத்தட் வேறு வேறையாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா மென் அவங்க ஆக்ஷன்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. லைக் கோவம், இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், ரிஸ்கி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுறது, ஆல்கஹால் இன்டேக். பட் விமன் அவங்க எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. லைக் ஓவர் திங்கிங், இன்டென்ஸ் க்ரையிங், செல்ஃப் டவுட் இந்த மாதிரி சிம்டம்ஸ் பார்க்கலாம். பட் மென் அவங்க ஆக்ஷன்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால அதை டிப்ரெஷன்னு ஐடென்டிஃபை பண்ண லேட் ஆகுது. அண்ட் நிறையா கேசஸில் டிப்ரெஷன் சிவியர் ஆகுறப்ப தான் மென் ட்ரீட்மெண்ட் சீக் பண்ணுறாங்க. ஸோ சூசைட் ரேட் இன் டிப்ரெஷன் விமன் கம்பேர் பண்ணும்போது மென்க்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஹலோ, திஸ் இஸ் டாக்டர் பொன் ஷைலஜா, சைக்காலஜிஸ்ட். இந்த வீடியோவில் டிப்ரெஷன் இன் மென் அண்ட் விமன் பற்றி இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை கடைசி வர பாருங்கள். ஒரு பேட் இன்சிடென்ட்னால சேடாக ஆர் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணால் கூட அதை டிப்ரெஷன்னு லேபிள் பண்ணாதீங்க. அது ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற ஒரு நார்மல் எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ் தான். பட் டிப்ரெஷனுங்கிறது ஒரு சீரியஸ் மென்டல் ஹெல்த் டிஸார்டர். அண்ட் டிப்ரெஷன் மென்டல் ஹெல்த் டிஸார்டர் மட்டும் இல்லாமல் அது உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை கூட அஃபெக்ட் பண்ணும். லாங் டேர்மாக டிப்ரெஷன் இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் அண்ட் ஈவன் க்ரானிக் பாடி பெயின் வரதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி டிப்ரெஷனுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் காமன் சிம்டம்ஸ் இருக்குது. டிப்ரெஸ்ட் பீப்புளுக்கு டீப் சேட்னஸ் இருக்கும். எய்தர் தூங்கிட்டே இருப்பாங்க ஆர் சுத்தமாக தூங்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் அப்பிடைட்டும், ஒன்று சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஆர் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. டயர்ட்னஸ், எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆர் சுத்தமாக எனர்ஜி இருக்காத. எமோஷ்னல் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரு ஹெவினஸ் ஃபீல் பண்ணுவாங்க. ஆங்ஸைட்டி, நெகட்டிவ் தாட்ஸ், ஒர்க்லெஸ்னஸ் அண்ட் ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. தென் கில்ட், ஷேம், செல்ஃப் ஹார்மிங் இந்த சிம்டம்ஸோட இன்டென்சிட்டி சிவியராக இருக்கும். அண்ட் அட்லீஸ்ட் 2 வீக்ஸில் இருந்து மாதக்கணக்கில் அண்ட் அதை ட்ரீட் பண்ணாமல் விட்டிங்கன்னா வருஷக்கணக்கில் கூட பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இது அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் ஒர்க் லைஃப் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். ஃபைனலாக டிப்ரெஸ்ட் பீப்புள் லைஃப்பில் அதர் ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் எமோஷ்னல் பெயின் கேரி பண்ண முடியலங்கிறப்போ சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இதில் ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா விமென்க்கு எமோஷ்னல் சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இன்டர்னலைஸ் பண்ணுவாங்க. லைக் நிறையா அழுவாங்க, ஐசோலேட் பண்ணிப்பாங்க அண்ட் அந்த இன்சிடெண்ட் ரீகால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதனால ஷேம், கில்ட், செல்ஃப் ஹார்ம் பண்ணுவாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் எமோஷ்னல் ரோலர் கோஸ்டரில் ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இதுவே மென்க்கு டிப்ரெஷனில் எக்ஸ்டர்னல் சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சேட்னஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. பட் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்ப கோவப்படுவாங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் எமோஷ்னல் டிஸ்ட்ரெஸ் கோப்பப் பண்ணுறதுக்காக ஆல்கஹால் ஆர் ட்ரக் இன்டேக் பண்ணுவாங்க. தென் ஆன்லைன் கேமிங் அண்ட் சில பேர் ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுறது, இம்பல்சிவாக யோசிக்காமல் டிசிஷன்ஸ் எடுக்கிறது அண்ட் கேர்லெஸ்ஸாக மணி ஸ்பெண்ட் பண்ணுறது. அண்ட் இன்னும் சில பேர் ஃபேமிலி இன்வால்மெண்ட் கம்மியாகிறது பார்க்கலாம். சில பேருக்கு டிப்ரெஷன் ஹைட் பண்ணுறதுக்காக ஒர்க்கில் ஓவர்லோட் ஆகிடுவாங்க. மேல்ஸ்க்கு ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் நிறையா நோட்டீஸ் பண்ணலாம். ப்ராப்பர் ஸ்லீப் இருக்காது, ஹெட் ஏக், பேக் பெயின் அண்ட் டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோன்னா மென்னை விட விமென்க்கு தான் டிப்ரெஷன் ரொம்ப காமன். அதுக்காக மென் டிப்ரெஷன் ஆக மாட்டாங்கன்னு இல்லை. மென் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க டிப்ரெஷன் சிம்டம்ஸை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் அப்பேரண்ட்டாக தெரியறனால டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் எல்லாம் நார்மல் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ்னு நினச்சிட்டு டிப்ரெஷன்னு ரெகக்னைஸ் பண்ண லேட் ஆகுது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் தான் பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க அண்ட் லேட்டாக தான் ஹெல்ப் சீக் பண்ணுறாங்க. இது மென்க்கு டிப்ரெஷன் எப்படி இருக்குங்கிற அவேர்னஸ் கம்மியாக இருக்கிறதும் ஒரு ரீசன் சொல்லலாம். அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி சூசைட் ரேட் பார்த்தா டிப்ரெஷன்னால நிறையா விமன் சூசைட் அட்டம் பண்ணுறாங்க. பட் கமிட்டட் சூசைட்னு பார்த்தா விமனை விட 3 to 4 டைம்ஸ் மென் டெத் ரேட் தான் அதிகமாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் இன் மென் அண்ட் விமன் டிப்ரெஷனுக்கு பயாலஜிக்கல் ரீசன்ஸ் அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஒரு ரீசனாக இருந்தாலும் அதை விட நான் பெரிய ஃபேக்டராக கன்சிடர் பண்ணுறது த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சொசைட்டி.
எஸ், மோஸ்ட்லி விமன் அவங்க எமோஷனல் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஈவன் தெரபிஸ்ட் கிட்ட பேசுறதுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க டிப்ரெஷன் சிம்டம்ஸும் இன்டர்னலைஸாக லைக் இன்டென்ஸ் சேட்னஸ், க்ரைங் அண்ட் ஹோப்லெஸ்னஸ் இதெல்லாம் கிளியர் சைன்ஸ் ஆஃப் டிப்ரெஷன்னு அக்னாலேஜ் பண்ணி மென்னை கம்பேர் பண்ணுறப்போ விமன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் மென்க்கு பார்த்தோன்னா நம்ம சொசைட்டியில் ஒரு ஜெண்டர் நார்ம் இருக்கு. பாய்ஸ் வந்து அழுகக்கூடாது, ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்கு சொசைட்டி மட்டும் இல்லை, பேரண்டல் அப்ரிங்கிங் கூட ஒரு ரீசன்னு சொல்லலாம். ஆம்பளை பசங்க அழுகலாமான்னு சின்ன வயசுல இருந்தே அவங்க எமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணிடுறாங்க. ஸோ மேல்ஸ்க்கு எமோஷன்ஸ் பற்றி ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஆர் எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அண்ட் அழுகிறத வீக்னஸ்னு ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. பட் அடல்ட்ஹுட்னு வரும்போது மென்ஸ் அவங்க எமோஷன்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இரிட்டபிலிட்டி, ஆங்கர் அண்ட் ஆல்கஹால் யூஸ்னு அன்ஹெல்தி கோப்பிங் மெக்கானிசம்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மென் எமோஷன்ஸ் சப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்து ஒரு நாள் எமோஷ்னல் பெயின் பெருசாகி டிப்ரெஷன் சிவியர் ஆகும்போது ஒரு மாதிரி எம்டியாக அண்ட் டிஸ்கனெக்டடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ லேட்டராக தான் அந்த டிப்ரெஷன் சிம்டம்ஸ்னால் ரியலைஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஜில் எக்ஸ்டர்னலைஸ் பண்ணுறது லைக் ஆங்கர், இரிட்டபிலிட்டி ஆர் ஆல்கஹால் யூஸ்லாம் ரெடியூஸ் ஆகி இன்டர்னல் சிம்டம்ஸ் லைக் இன்டென்ஸ் க்ரையிங், சேட்னஸ், ஹோப்லெஸ்னஸ்லாம் அப்பேரண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ போத் மென் அண்ட் விமென்க்கு டிப்ரெஷன் எப்படி டிஃபர் ஆகுங்கிற அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் கொஞ்சம் சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணி ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கிறது தான் இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.